இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி யாகத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை உருவாக சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பிராமணங்க இருக்கிறாங்க? அதை சொல்கிற முறைப்படி சொல்லணும், செய்கிற முறைப்படி செய்யணும். அன்றைக்கி அவங்க இருந்தாங்க. அப்படி போற்றி பாதுகாத்தாங்க. இந்த வேத மந்திரங்களை எல்லாருக்கும் கடைபிடிக்காதீங்க, எல்லோரும் சொல்லக்கூடாது, சிலர் தான் சொல்லலாம் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்க மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெஞ்சது, தங்கம் கிடைக்கணும்னா தங்கம் கிடைச்சது, நாட்டில் நோய் வரக்கூடாதுன்னா நோய் வராது, வயலில் பூச்சிகள் வரக்கூடாதுன்னா பூச்சிகள் வராது. அப்படி பிரமாதமாக மிராக்குலஸாக அவங்க ரிசல்ட்ஸ் காமிச்சாங்க. அப்போ அது ஜாதிக்கும் மனிதனுடைய உயர்வு தாழ்வுக்கும் இங்கே வேலை இல்லை, அது இல்லை அவங்க நோக்கம். இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிற போது டாக்டராக இருந்தாலும் நர்ஸாக இருந்தாலும் நிலாவுக்கு போகிற மாதிரி ஏகப்பட்ட முகமூடிகள் போட்டுக்கிறாங்கல்ல. ஏன் அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு அப்படி பண்ணுறாங்களா? இல்லை, அது போட்டால் தான் பாதுகாப்பு. சில காரியங்கள் செய்யும்போது சில டிசிப்ளின் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு ஒழுக்கம்தான் இந்த வேத மந்திரங்களை எல்லோரும் சொல்லக்கூடாது, சிலர் தான் சொல்லணும் என்று விதிக்கப்பட்ட விதி. அப்படி அந்த டிசிப்ளின் உருவான போது என்னாச்சுன்னா, இந்த யாகங்கள் பலிக்காமல் போகிறதுங்கிறது ரொம்ப குறைச்ச பர்சன்டேஜ், ஒரு 2% 3% தான். பெரும்பாலும் யாகங்கள் பலிக்கும். ஒரு பிராமண தம்பதிகள் வந்தார்கள் பாண்டியம்மா மகாராஜா கிட்ட. மகாராஜா, ஒரு யாகம் இருக்குது, அந்த யாகம் பண்ணினா கணவனும் மனைவியுமாகிய நாங்கள் இந்த சரீரத்தோடு தேவலோகம் போகலாம். ஆனால் அந்த யாகம் பண்ணுறதுக்கு பணம் ரொம்ப வேண்டியிருக்கு, அந்த பணம் நீ தான் வச்சுருக்கிற, எங்களுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ண என்று ஒரு பிராமணன் கேட்டுக்கொண்டான். அந்த ராஜா மிகுந்த பணச்செலவினால் அந்த யாகத்தை பண்ணினான். அவர்கள் எல்லோரும் பார்க்க மறைந்து விட்டார்கள், தேவலோகம் சென்று விட்டார்கள்னு படிக்கிறோம். இப்படியெல்லாம் யாகங்கள் ரொம்ப அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கின்றன.